டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா, எரேமியா 43 எகிப்துக்கு தப்பியோடுதல். அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் எரேமியா வழியாக சொல்லி அனுப்பிய எல்லா சொற்களையும் மக்கள் அனைவருக்கும் அவர் அறிவித்து முடித்தார். பின்னர் ஓசையாவின் மகன் அசரியாவும் காரையாவின் மகன் யோகனானும் இருமாப்பு கொண்ட எல்லா ஆட்களும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்கிறாய், நீங்கள் எகிப்துக்கு போய் அங்கே தங்கியிருக்க வேண்டாம் என்று சொல்வதற்காக நம் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. ஆனால் கல்தேயர் கையில் எங்களை ஒப்புவிக்கவும் எங்களை சாவுக்கு உள்ளாக்கவும் எங்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தவுமே நேரியாவின் மகன் பாருக்கு எங்களுக்கு எதிராக உன்னை தூண்டிவிட்டுள்ளான் என்றனர். எனவே காரையாகிய மகன் யோகனானும் எல்லா படைத்தலைவர்களும் மக்கள் அனைவரும் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, அதாவது யூதாவிலேயே தங்கவில்லை. காரையாகின் மகன் யோகனானும் படைத்தலைவர்கள் அனைவரும் யூதா நாட்டில் வாழும் பொருட்டு தாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளினின்றும் திரும்பி வந்திருந்த யூதாவில் எஞ்சினோர் அனைவரையும், அதாவது ஆண் பெண் சிறுவர் அரசனின் புதல்வியர் ஆகியோரையும் சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெதலியாவின் பொறுப்பில் மெய்காப்பாளரின் தலைவன் நெபுசரதான் விட்டு வைத்திருந்த எல்லாரையும் இறைவாக்கினர் எரேமியாவையும் நேரியாவின் மகன் பாருக்கையும் கூட்டிக் கொண்டு எகிப்து நாட்டுக்கு போய் தகபனகேசை அடைந்தனர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. தகபனகேசில் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. பெரும் கற்கள் சிலவற்றை உன் கையில் எடுத்துக்கொள். தகபனகேசில் பார்வோன் அரண்மனை வாயில் களத்தில் உள்ள காரையில் யூதா மக்கள் முன்பாக அவற்றை மறைத்து வை. பிறகு நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என் ஊழியனும் பாபிலோனிய மன்னனுமான நெபுகத்நேசரை இங்கு வரவழைப்பேன். நான் மறைத்து வைத்துள்ள இந்த கற்கள் மீது அவன் தன் அரியணையை அமைத்து தன் கொற்றக்குடையை விரித்து வைப்பான். அவன் வந்து எகிப்து நாட்டை தாக்கி அழிப்பான். கொள்ளை நோய்க்குரியோர் கொள்ளை நோய்க்குள்ளாவர், நாடு கடத்தலுக்குரியோர் நாடு கடத்தப்படுவர், வாளுக்குரியோர் வாளால் மாள்வர். மேலும் அவன் எகிப்து தேவங்களின் கோவில்களை தீக்கிரையாக்குவான், அத்தேவ சிலைகளை எரித்து தூக்கி செல்வான். இடையன் தன் ஆடையை துப்புரவு செய்வது போல் அவன் எகிப்தை துப்புரவு செய்வான். அங்கிருந்து நலமே திரும்பி செல்வான். எகிப்து நாட்டில் உள்ள பெத்சமேனின் தூண்களை அவன் தகர்த்தெறிவான், எகிப்திய தேவங்களின் கோவில்களை தீக்கிரையாக்குவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.